நல்லா பழுத்த மீடியம் சைஸ் வாழைப்பழம் 3 எடுத்துக்கலாம். அதை வந்து 2 ஆக்கி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அது கூடவே அரை கப் சுகர், 1/4 கப் ஆயில், இது 3 நல்லா சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கு மேலே ஒரு சல்லடையை வச்சு அதில் 1 கப் மைதா, 2 ஸ்பூன் கோகோ பவுடர், 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அது கூடவே அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சதை அந்த பழக்கூழோட நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூடவே 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பேப்பர் வச்சு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிற இந்த பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இதை வந்து எல்லா பக்கத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ண கடாயில் 40 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரங்களில் நெம்பி விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அந்த பேப்பரை எடுத்துடலாம். ஒரு அற்புதமான பழ வாசனையோடு சூப்பராக இந்த சாஃப்டான கேக் ரெடி ஆயிருக்கு. இன்னுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக வேணும்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.